Hi students, how are you? I am Prashant, English teacher from Advent Christian High School, Vijayapatnam. The last class first memory poem பார்த்தோம், life poem பார்த்தோம். அதில் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதில் இருக்க ஒரு முக்கியமான கொஸ்டின் அதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து இன்னும் பெட்டராக ஒரு 4 கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பாயிண்ட் லைன் கொஸ்டினாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரியும்? பாயிண்ட் லைன் கொஸ்டின் அப்படின்னா பாயிண்ட் வந்து 4 லைன் கொடுத்துருவாங்க, 4 இல்லை 2 லைன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது வந்து ABCD அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 லைன் எனக்கு பார்த்த மெமரி பாயிண்ட் வந்து லெட் மீ பட் லைவ் மை லைஃப் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து வித் ஃபார்வர்ட் பேஸ் அண்ட் அன்ரெகுலர் சோல், நாட் turning from the goal, not mourning for the things that disappear. 4 லைனுக்கு எப்பவுமே நீங்க வந்து எக்ஸாம் எழுதும்போதும் சரி, இந்த கொஸ்டின் எங்கிருந்து கேட்டுக்கிறாங்களே உங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன்லி பாயிண்ட் லைன் கொஸ்டினாலே போயம்ல இருந்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டின் இருந்து ABCD அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் ரொட்டீனா தொடர்ந்து நம்ம கேட்டுன்னு இருக்காங்க. ஆனா நீங்க எப்பவுமே இந்த கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ண தெரியல. அதனால தான் மறுபடியும் இந்த பாயிண்ட் லைன் கொஸ்டினை நாங்க ரிப்பீட்டேஷனா எடுக்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், எப்பவுமே வந்துட்டு இந்த போயம்ல இருந்து எந்த போயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த போயமை யாரை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, லெட்ஸ் see. இந்த ஃபர்ஸ்ட் போயமை யாரு, இந்த ஃபர்ஸ்ட் போயமோட ஆத்தர் நேம் என்ன சொல்லுங்க? அவருக்கா ஹென்ரி வான் டைக். எப்பவுமே மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், whom does the word we refer to? இந்த இருக்கிற வேர்டு யாருக்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து அப்படியே நம்ம எழுத போறோம். The word we refer to, இந்த வேர்டை யார் ரெஃபர் பண்ணா அப்படின்னா the poem. சிம்பிள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்துட்டு சிம்பிளா ஒரே லைன்ல ஒரே வேர்ட்ல முடிக்கிற ஒரு கொஸ்டினா தான் இது அமையும். The poem. இதுதான் ஆன்சர். The word we refer to, சேம் அதே கொஸ்டின் எழுதிக்கிறோம். The poet answer is அடுத்த கொஸ்டின், what kind of life does the poet want to lead? Kind of life does the poet want to lead? கொஸ்டின் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன ஆன்சர் கொடுக்குதுன்னு தெரியும். என்ன எதை நோக்கி போக சொல்றாங்க, என்ன வேண்டும் லைஃப்ல, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை லீட்னா எதை முன்னோக்கி போகணும் அப்படின்னா a joyful life with forward pace and unregular soul. a joyful life. செகண்ட் லைன்ல இங்கே இருக்கு பாத்தீங்களா ஆன்சர். எப்பவுமே இந்த கொஸ்டின்ல அந்த ஆன்சர் இருக்கும் with forward pace. forward pace அப்படின்னா முன்னோக்கிய ஒரு முகத்துடன் அப்படின்றாங்க. அதுதான் இது வந்து கூட நம்ம ஜாய்ஃபுல் சேர்த்துறோம். a joyful life with forward pace. சேம் அதே தான் கொஸ்டின்லயே இருக்கும். அதான் நான் சொல்ற கொஸ்டின் நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம படிக்கணும் அப்படின்னு. கவா அப்படின்னா அண்ட் சேர்த்துக்கலாம். அன்ரெகுலர் சோல். அன்ரெகுலர் சோல்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம ஒரு வாசல் பாயிண்ட்ல பார்த்தோம்ல, க்ளோசரியில பார்த்தோம் இந்த வேர்ட் அன்ரெகுலர் சோல். ப்ரொனன்சியேஷன் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அன்ரெகுலர் சோல் அப்படின்னா we will do something, ஏதாவது ஒன்று செய்ய முற்படுவது அப்படின்னா தொய்வில்லாத ஆன்மா. சோல் அப்படின்னா ஆன்மா அப்படின்னு கொடுக்கும். செகண்ட் ஆன்சர் பார்த்தாச்சு. தேர்ட் வந்துட்டு, why do you think the poet not in hurry? why do you think the poet not in a hurry? நம்ம வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முக்கியமா அந்த poet என்ன சொல்லிருக்காரு, நீங்க செய்யற காரியத்துல எப்படி செயல்படணும், அவசரப்படக்கூடாது சொல்லிட்டாரு. ஹரி. பாருங்க ஆன்சர் பாருங்க. சேம் அதே தான் கொஸ்டின்ல எப்பவுமே பாயிண்ட் லைன் கொஸ்டின் வரைக்கும் கொஸ்டின்லயே இருக்கும் சிலது. அதை நம்ம கொஸ்டின் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னடா இது வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. The poet is moving towards his goal passionately. moving towards his goal passionately. எதை செஞ்சாலுமே அவசரப்படாம பொறுமையா செய்ய சொல்லிருக்காரா. பேஷன்லி, கீ ஆன்சர் இதுதான். பேஷன்லினா பொறுமையுடன். மூவிங் டுவர்ட்ஸ் இஸ் கோல் பேஷன்லி. ஒரு
இதெல்லாம் எழுதாம எனக்கு ஆன்சர் மட்டும் எழுதுறேன். இதுக்குரிய ஆன்சரை நம்ம எழுதிடலாம். ஆனா நம்ம ஸ்டார்டிங் அது வந்து எதுக்காக நம்ம கீ ஆன்சர் எழுதணும் நமக்கு தெரியணும்ல. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டின் இருக்கு ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஒரு சிலர் என்ன பண்றீங்க, சார் நாங்க இதுல எழுதிட்டா போதுமா சார் மார்க் எடுத்துக்கலாமா? மார்க் கொடுப்பாங்க. ஆனா அது வந்து நீ கொஸ்டின் எழுதி வச்சிருந்தாலும் பார்ப்பாங்க. அதனால நீங்க கம்பல்சரி இதை படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் டில வாட் ஷுட் ஒன் நாட் நோ சொல்லியிருக்கேன். மார்னிங் பார்த்தோம். தமிழ்ல சொன்ன மார்னிங் அப்படின்னா பெரிய சோகம், லாட் ஆஃப் சேட்னஸ் பார்த்தோம். எதுக்காக வந்துட்டு நீங்க சோகப்படுறீங்க, நீங்க சோகமா இருக்கக்கூடாது. ஒன் ஷுட் நாட் மவுண்ட், இது பாருங்க இந்த क्वेश्चन தான். ஒன் ஷுட் நாட் மவுண்ட் ஃபார் திங்ஸ் தே ஹேவ் லாஸ்ட். ஏற்கனவே நம்மளுக்கு நடந்ததெல்லாம் வச்சுட்டு அதுலயே வந்துட்டு நம்ம வந்துட்டு மவுனிங்கா இருக்கக்கூடாது, சோகமா இருக்கக்கூடாது. 4 क्वेश्चனும் சொல்லிருக்கேன். வெரி சிம்பிள் क्वेश्चन தான். 4 क्वेश्चन நம்ம பார்த்தோம். நீங்க மறுபடியும் இதை படிச்சு பாருங்க. இப்போ அடுத்ததா இதுல இன்னும் 2 क्वेश्चन இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல அதை நம்ம அப்படியே பார்த்துப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரைமிங் வேர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு ரைமிங் வேர்ட் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இந்த क्वेश्चन ரைமிங் வேர்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து ரைமிங் ஸ்கீமும் கேட்டிருக்காங்க. Identify ரைமிங் ஸ்கீம்னா என்ன? ரைமிங் வேர்ட் தெரிஞ்சா தான் அந்த ரைமிங் ஸ்கீம் நம்மளால எழுத முடியும். இதுல வந்து நம்ம ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பார்ப்போம். ரைமிங் வேர்ட்ஸ் தெரியுங்களா? எப்பவுமே இந்த ஸ்டார்டிங்ல எப்பவுமே ரைமிங் வேர்ட் இருக்காது, லாஸ்டா தான் இருக்குன்னு பார்ப்போம். இயர், சோன், போன், திஸ் அப்பியர். இந்த 4 பேர் எழுதிக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே ரைமிங் வேர்ட் எப்ப பார்த்தாலும் பிஃபோரா வராது, லாஸ்டா ஒரு சென்டென்ஸ் முடியும். அங்கதான் நம்ம வந்து அது வந்து ரைமிங் வேர்ட் எடுத்துக்கலாம். இயர், சோன், goal is appear. எழுதியாச்சு. இதுல எப்படி சார் நம்ம ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆல்பாபெட்டிக்கல்ல ஒரு பெயர் வைத்தல் அப்படின்னு சொல்லலாம் ரைமிங் ஸ்கீம்க்கு. இப்போ பாருங்க ரைமிங் ஸ்கீம் இதோட ஆன்சருக்கு நம்ம எழுத போறோம். ஆல்பாபெட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வருது அப்படின்னா ஏ. இயர் இதே சேம் சவுண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வர இந்த வேர்ட் இருந்தது அப்படின்னா அதே பேரை நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏக்கு அப்புறம் என்ன வரும், பி வரும். அந்த பேரை நம்ம வச்சுதான் வர வேண்டியதான். இயர் அப்புறம் வந்து சோல், சோல்னா பி, வேற சவுண்ட் வேரிய சவுண்ட் வருது. அடுத்தது கோல், ஏற்கனவே சோல் கோல் ஒரே சவுண்டா இருக்கிறதுனால இது என்ன பி. அப்புறம் டிஸ் அப்பியர், ஏற்கனவே இயர்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இயர் டிஸ் அப்பியர் சேமா வரதுனால இது ஏ. ஏ பி பி ஏ. இப்போ ஆன்சர் நம்ம எழுத போறோம். நீங்க ஆன்சர் எழுதும்போது ஒரு சிலர் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஏ கமா பி கமா பி கமா ஏ இப்படி எழுதுறோம். ஆனா இது மாதிரி எழுதக்கூடாது, அப்படியே எழுத வேண்டியதுதான். ஏ பி பி ஏ. இது சிம்பிள் ரைமிங் ஸ்கீம். இதுல வந்து கம்பல்சரியா எல்லா क्वेश्चनலுமே இந்த ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க. ஈஸியா ஒரு மார்க் எடுத்துடலாம். அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே ஒரு क्वेश्चन நான் ஒண்ணு எழுதி போடுறேன். இப்போ அதை பார்த்துப்போம். எஃப்ல வந்துட்டு வாட் டஸ் ரீட் பண்ணுங்க. அப்படியே क्वेश्चन ரீட் பண்ணுங்க. வே டு சர்ச்ல தான் தொடர்ந்து நான் நடத்தினே இருக்கேன். பேஜ் நம்பர் 19 இருக்கு, எடுத்துக்கங்க. நான் எழுதி போடும்போது வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த क्वेश्चனோட ரீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படியே ரீட் பண்ணுங்க. வாட் டஸ் the phrase unreluctant ஏற்கனவே பார்த்த வேர்டு தான் unreluctant. So
mean here? தமிழ்ல நமக்கு தெரியும் அன்ரிலக்டன்ட் சோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா we will do something, ஏதாவது ஒரு தேடக்கூடிய ஒரு ஆன்மா, உணர்வுன்னு சொல்லலாம். ஆன்மா அப்படின்னா இந்த சோலை வந்துட்டு ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். இப்போ இதோட மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. தமிழ்ல நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு, இப்போ இங்கிலீஷ்ல இதோட மீனிங் எழுதி போறேன். இது சம்டைம்ஸ் क्वेश्चनல கேட்கலாம். நம்ம படிச்சு கொண்டிருக்காரு அதை எழுதுறேன். The person who is willing to do something. Unreluctant soul, இந்த வேர்டோட மீனிங் என்ன போட்டுருக்கு. நம்ம ரீட் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மனப்பாடம் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணாலும் மனசுல நிற்காது. தொடர்ந்து அதை எழுதி தான் பார்க்கணும். எழுதி பார்த்துட்டோம், அதை நம்ம தொடர்ந்து ரீட் பண்ணணும். மறுபடியும் நம்ம ரீட் பண்ணுவோம். இந்த வேர்டு ஃப்ரெண்ட் நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து இதை ரீட் பண்ணணும். சரியா? அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா the person, சொல்லுங்க, the person who is willing to do something, ஏதாவது ஒன்று செய்ய நினைப்பது. மறுபடியும் ரீட் பண்றேன். the person who is willing to do something. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துட்டோம். செகண்ட் क्वेश्चन போறோம். நான் எழுதி போட்டுனே இருப்பேன். நீங்க அதுக்குள்ள இந்த क्वेश्चनல இருந்து ஒரு A இல்ல B ரெண்டு क्वेश्चन படிச்சிருக்கீங்க. சரிங்களா? அடுத்ததான் இது மெமரி போயமா இருக்கிறதுனால நாம ரீட் பண்ணிட்டே இருக்கேன். சரியா? நீங்க ரீட் பண்ணனும். செகண்ட் क्वेश्चन போட்டுங்க. In the deep past, not holding back in, நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு படிக்க தெரியலனா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் ரீட் பண்ணும்போது அதை சேர்ந்து நீங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதை நான் எழுதி போட்டது அப்படியே படிச்சுன்னு இருங்க. ரீட் பண்ணுங்க. அடுத்த லைன் வந்துருங்க. ஃப்ரம், நான் படிச்சதுக்கு முன்னாடி போயிடாதீங்க. நான் படிக்கும் போது அப்படி ரீட் பண்ணினே வாங்க. ஃப்ரம் what the future pays, but with a whole, அடுத்த லைன், and happy heart that pays start to youth and age and travels with sheep. Second question la first question அதே பாயிண்ட் லைன் क्वेश्चन தான். இதுல क्वेश्चन கொடுத்திருக்காங்க. What does the poet mean by praise in the deep past? என்ன அன்ரிலக்டன்ட் சோலுக்கு மீனிங் பார்த்தோம். சேம் அதே தான். இந்த டீப் பாஸ்ட் இதோட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. இதோட மீனிங் நான் இங்க எழுதி போடுறேன். ஆன்சர் இதுக்கு எழுதிக்கங்க. இந்த டீப் பாஸ்ட் unhappy ஆர் இருண்ட காலம், இருண்ட எதிர்காலம் அப்படின்னு சொன்னா நடந்து முடிஞ்சதுதான் பாஸ்ட். இந்த டீப் பாஸ்ட்னு சொல்றாங்க. unhappy இன்னொரு ஆன்சர் வந்துட்டு unpleasant past experience. நீங்க unhappy very simple ஆ இத ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு வார்த்தை போதும், unhappy. செகண்ட் क्वेश्चन வந்துட்டு
future. Is the poet afraid of future? இந்த poet வந்துட்டு இந்த லைஃப்ல நீங்க பயப்பட கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஆனா क्वेश्चन என்ன கேக்குறாங்க? Is the poet afraid to future? இது வந்துட்டு இதுல நிறைய பயப்படுத்துறாங்கன்னு சொல்லிருக்காரா? பயப்பட சொல்லிருக்காரா? இல்ல. அப்பனா ஒரு ஆன்சர், ஈஸியான ஆன்சர். No. No. Okay, the poet same question க்கு அப்படியே எழுதிக்கங்க. Future. ரெண்டு क्वेश्चन உள்ள பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வெரி சிம்பிள். in the deep past னா என்ன? unhappy. ஒரே ஒரு ஆன்சர் எழுதிக்கணும். அடுத்து is the poet afraid of the future? No. The poet afraid of future. C क्वेश्चन போய்டுவோம். கட்டாயமா இந்த क्वेश्चन எல்லாமே நம்ம படிச்சு தான் ஆகணும். ரைமிங் வேர்ட் கேட்டிருக்காங்க மூணாவது क्वेश्चनல. சிம்பிளா நீங்களே சொல்றீங்களா? இதுல இருக்கிற ரைமிங் வேர்ட் சொல்லுங்க. அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. fear சேம் இதே சவுண்ட்ல என்ன வருது பாருங்க. fear, hold, told, cheat. fear ஒரு ஐபன் போட்டுங்க. cheat அப்புறம் hold, told. Fourth question. Who pays that toll to whom? Question நான் எழுதி போறேன். Who pays that toll to whom? இந்த பாயிண்ட் வந்துட்டு pay means எத்தனை எண்ணிக்கையா நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மெமரி பாயிண்ட்ல ஒரு லைன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா யூத் அண்ட் ஏஜ் இருக்கும். இளமையிலிருந்து முதுமை வரையும் ஹாப்பி டு ஜர்னி நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஆன்சர் இருக்கு. இப்போ அந்த ஆன்சர் தான் பார்ப்போம். The poet happy heart. Answer the poet happy heart. அடுத்தது pays second point. pays the அப்படியே நீங்க क्वेश्चन பார்க்க வேண்டியதுனா the told to whom எது வரைக்கும் போறோம். very simple. youth and old age. ஓகே, இப்போ 4 क्वेश्चन வரை பார்த்திருக்கோம். இதுல இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்கு. இதுல 5th क्वेश्चन. what does ரீட் பண்ணுங்க. டே போர் அடிக்குறாங்க சும்மா அப்படியே உட்கார்ந்து இருக்காதீங்க. क्वेश्चन ரீட் பண்ணினே இருந்தா இங்கிலீஷ் பார்த்து நம்ம வந்து ஒரு வழிக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். அடுத்த क्वेश्चन who does the poet not want to do in fear? क्वेश्चन அப்படியே ரீட் பண்ணுங்க. what does the poet not want to do in fear? நம்ம செயல்படும்போது எதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயப்படக்கூடாது. வெரி சிம்பிள். ஆன்சர் இருக்கு. the poet அப்படியே எழுதிக்கங்க. क्वेश्चन நம்பர் the poet not want to do in hold back. Answer is the key answer. hold back his journey of life.
நம்மளுடைய பிற்காலத்துல நடக்க போற நம்மளுக்கு வந்துட்டு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பயப்படக்கூடாது, சந்தோஷமா ஜேர்னியா பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5th கொஸ்டின் சொல்லுது. இதில் நம்ம 2 கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். சொல்லிட்டு அப்படியே ரீட் பண்ணினே இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்த கொஸ்டின் 3வது அதே தான், இது மெமரி போயமா இருக்கிறதுனால இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஹாப்பியா சந்தோஷமா ரீட் பண்ணினே இருக்கணும் மெமரி போயமை பொறுத்த வரைக்கும். So let the way build up hill or down. இதுல கான்ட்ராஸ்ட் பார்த்தோம், hill or down. இதுல வந்து இதுதான் கான்ட்ராஸ்ட் சரிங்களா. அடுத்தது our rough or smooth, the journey will be the best, will be joy. rough or smooth ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் வரும் figure of the speechல. Still seeking what I sought when but a bar, new friendship, high adventure and a crowd. தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து 3 கொஸ்டின் தான். How is the way of life? The way of life is full of twist. லைஃபோட வழி எங்க போகுது லாஸ்டா பார்க்கும்போது ட்விஸ்ட் ஒரு திருப்பு முனையா அமைதுன்றாங்க. The way of life is full of twist and turn. அதோட திருப்பு முனை வந்துட்டு ஒரு ட்விஸ்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின் அப் அண்ட் டவுன். இப்போ நீங்க ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அது வரைக்கும் எழுதலாம், ஓகே. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அப்ஸ் அண்ட் டவுன், இது ரெண்டுமே நீங்க கம்பல்சரி எழுதி ஆகணும். இல்ல சார் எனக்கு மனப்பாடம் இல்லை, நான் ஒரு பாயிண்ட் எழுதணும், ஓகே நீங்க ஒரு பாயிண்ட் எழுதலாம். அடுத்தது ஹவு ஷுட் பி த ஜர்னி ஆஃப் லைஃப். த ஜர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் அண்ட் லுக்கிங் ahead. Should be journey. நம்மளுடைய பயணம் தொடர்ந்து இப்படி தான் போயினே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆமா, the journey of life should be joyful. தொடர்ந்து சந்தோஷமா அதை பார்க்கணும் லைஃப், அதுதான் joyful and looking ahead. அடுத்தது what did the poet seek as a boy? seek நான் சொல்லியிருக்கேன் தேடுதல். இந்த லைன் still seeking what I sought when but a boy. நான் சிறுவனா இருந்ததை தேடுகிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன தேடுகிறாங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ கம். அதுதான் ஆன்சரா இருக்கும். The poet sought new friendship, high adventure, a crowd. இதுதான் நம்ம கொஸ்டின் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது 4th கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின். Fourth question, my heart. நீங்க தொடர்ந்து ரீட் பண்ணிட்டே இருக்கணும். நான் கொஸ்டின் எழுதி போடுவேன், நானும் சொல்லியிருந்தப்ப நீங்களும் சொன்னாதான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும். My heart will keep the courage of the future and hope the road last turn will be the best. இது ரெண்டு முடிஞ்சிடும். இதுல 3 क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. வாட் கைண்ட், வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே பாருங்க, அதை ரீட் பண்ணுங்க, क्वेश्चन ரீட் பண்ணுங்க. வாட் கைண்ட் ஆஃப் use does the poet seek her? Answer, the poet. அப்படியே எழுதினே வாங்க, நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். The poet seeks for the used of new friendship, high adventure and a crown.
what kind of cues does the poet seek here? இதுல எதை தேடுறாரு? நம்ம ஏற்கனவே தேர்ட் क्वेश्चन பார்த்தோம், அதே ஆன்சர் தான். The poet seeks for the cues of new friendship, high adventure and a crown. ரெண்டு क्वेश्चनல சேம் ஆன்சரா தான் இருக்கு, அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். What is the hope? Answer: the poet hope. இதுல ஏதோ ஒரு நம்பிக்கையா சொல்றாங்க. இந்த போயம்ல லாஸ்ட் லைன் இருக்கும், அதாவது அந்த क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஹோப்? எது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. the poet hopes, இந்த क्वेश्चन பார்த்து எழுதிக்கங்க. that last turn in his life journey will be the best. ஓகே, இந்த क्वेश्चन முடிஞ்சது. அடுத்து ரைமிங் வேர்ட் தான், அது உங்களுக்கு ஈஸியா தெரியும், எழுதி போட தேவையில்ல. இத பாருங்க. அடுத்து வாட் இஸ் த ஹோப்? the poet hopes that last turn. இந்த poemல லாஸ்ட் லைன் வந்துட்டு the last turn தான் உங்களுக்கு பெஸ்ட் அமையும். தொடர்ந்து வந்துட்டு நீங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு காரியமா நீங்க சந்திச்சுட்டே இருந்தாலும், தோல்வியா இருந்தாலும், லாஸ்ட் வந்துட்டு ஒரு திருப்பு முனையா அமையும், ட்விஸ்ட் அமையும் இருக்காங்க. அதுதான் அந்த லாஸ்ட் வேர்டு, poem the லாஸ்ட் வேர்டு தான் கொடுத்திருக்காங்க. that last turn in his life journey will be the best. அது உங்களுக்கு பெஸ்டாவே அமையும் அப்படின்னு. இதுல நம்ம 4 क्वेश्चन பார்த்துருக்கோம். ஹோம்வொர்க்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்புறம் செகண்ட் क्वेश्चन, இதுல இருக்கிற பாயிண்ட் லைன் क्वेश्चन எல்லாமே ஓகேவா. ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு இந்த ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கில்ல இருக்கு அது வரைக்கும். செகண்ட் क्वेश्चन அதே தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்புறமா செகண்ட் क्वेश्चन நீங்க வந்துட்டு பார்க்காம எழுதி உங்களுடைய வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து என்னுடைய நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. இதான் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இந்த போயம் பேராகிராஃப் பத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.